கடவுளுக்கும் ஆலயத்துக்கு ஒன்றும் தேவையில்லை, ஆனால் பக்தர்களுக்கு அநேகம் தேவை இருக்குது. Divine and the temple doesn't need anything, but the devotees need a lot. இல்லையா? நம்ம கோவிலுக்கு வரும்போது நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கணும்னா நமக்கு முன்னாடி வந்து கும்பிட்டவங்க ஏதாவது ஒன்று சமர்ப்பித்தால்தான் நமக்கு அது கை கூடும். Suppose if we want to receive something from the temple, the devotees who came earlier should have donated something, then only we will benefit by it. இப்போ பாருங்க, நிறைய பக்தர்கள் கூடி இவ்வளோ அழகான ஒரு ஆலயமே கட்டி வச்சிருக்கு நமக்காக. See, the many devotees came together and built this beautiful temple. விசேஷமான சன்னிதானத்தை உருவாக்கி வச்சிருக்கு. They created this sacred location. இப்போ நம்மளெல்லாம் வருகின்றோம். We are coming here and enjoying that atmosphere. நம்மளெல்லாம் வந்து என்ன செய்யணும்? இந்த ஆலயத்தை பத்திரமா பார்த்துக்கணும். It is our duty to look after this temple. இன்றைக்கி பாருங்கோ, திருமலை கோவில், திருப்பதி கோவில், குருவாயூர் கோவில் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. என்ன காரணம்? எத்தனை 1000 வருஷம் முன்னாடி கட்டி வச்சிருக்கு. Today you see that Tirumala and Guruvayur all looks beautiful. All of them built many thousand years ago. இன்றைக்கும் அந்த கோவில்களெல்லாம் நல்லா இருக்குன்னு என்ன காரணம்? Today, even till today, the temple are functioning in order. What is the reason for that? கட்டி வச்சவங்களை கண்ணுக்கு காணக்கூடிய அளவில் அங்கே இல்லை. The people who did the original work, they were not there. ஆனால் இன்றைக்கும் அந்த கோவில் கண்ணுக்கு குளிர்மையாக இருக்கின்றது. But the temple, we can witness, we can visit and enjoy that atmosphere. எல்லாம் பக்தர்களுடைய சமர்ப்பண பக்தி தான். Everything is due to the devotion with dedication of the devotees.